வணக்கம் வீவர்ஸ். எம்டிசி நிறுவனம் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து 2 புது பஸ் ரூட்களை துவக்கியுள்ளது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போகின்றோம். முழு தகவலும் தெரிந்து கொள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உலகத்துல எல்லா பெரிய ஏர்போர்ட்லயும் 3 விதமான டிரான்ஸ்போர்ட் மோட்ஸ் இருக்கும். ஒன்னு மெட்ரோ, இரண்டாவது டாக்ஸி, மூணாவது பஸ். நம்ம பெங்களூர், ஹைதராபாத்தை எடுத்துட்டீங்கன்னா அங்க டாக்ஸி, பஸ் இந்த 2 டிரான்ஸ்போர்ட் மோடும் இருக்கு. இன்னும் அங்க மெட்ரோ வரல. சென்னை பாத்தீங்கன்னா நேற்று வரை டாக்ஸி, மெட்ரோ இது 2 தான் இருந்தது. ஆனா நேற்று எம்டிசி நிறுவனம் பஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. எம்டிசி நிறுவனம் 2 ரூட்களை அறிமுகம் செய்திருக்காங்க. அது என்னன்னா, முதல் தடம் வந்து MAA1 சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரை. இரண்டாவது தடம் வந்து MAA2 இது சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அக்கரை ஈசிஆர் வரைக்கும் செல்லும். இப்ப முதல் தடம் MAA1 பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஏர்போர்ட்ல தொடங்கி பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், வண்டலூர் ஜூ வழியாக கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை சென்றடையும். கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ல பஸ் மாறி பிளைட் பேசஞ்சர்ஸ்லாம் மற்ற ஊர்களுக்கு செல்லலாம். ஒரு ட்ரிப்புக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த ரூட்ல 24 மணி நேரமும் ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கு பஸ் வந்து ஏர்போர்ட்ல இருந்து புறப்படும்னு எம்டிசி சொல்றாங்க. இரண்டாவது ரூட் MAA பற்றி பார்க்கலாம். இது ஏர்போர்ட்ல தொடங்கி பல்லாவரம் 200 ஃபீட் ரேடியல் ரோடு, துறைப்பாக்கம், சொலிங்கநல்லூர் வழியாக அக்கரையில சென்றடையும். இந்த ரூட் பஸ்கள் காலை 5 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 11 மணி வரை ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் ஒரு பஸ் வந்து புறப்படும். ஒரு ட்ரிப்புக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். தற்போது இந்த 2 ரூட்டுக்கும் நான் ஏசி லோ ஃப்ளோர், அதாவது தாழ்தளம் கொண்ட பேருந்துகள் தான் இயக்கப்படுகிறது. இன்னும் 2 மாதங்கள்ல எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 தடங்களையும் நேற்று போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் முன்னிலையில MSME அமைச்சர் TM அன்பரசன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.